தினமலர் நேயர்களே, நம்ம வந்து மிக ஆர்வமாக நம்ம எதிர்பார்த்த ஒரு இன்ஜினியரிங் கவுன்சிலிங், அதாவது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கை இப்போ வந்து நிறைவடைந்திருக்கு. அது 5 ரெண்டும் வந்து நிறைவடைந்திருக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அதில் வந்து 98,000 சீட் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. இது வந்து முக்கியமாக ஒரு பேசப்பட வேண்டிய ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இதுவும் குறித்தும் சரி, முதன்முறை ஆன்லைன் கவுன்சிலிங்காகவும் இந்த கவுன்சிலிங் நடந்திருக்கு. ஸோ இது சம்மந்தமாகவும் நம்ம நிறையா விஷயங்கள் வந்து பேச வேண்டியது இருக்குது. அதுக்காக நம்மளுடைய பிரபல கல்வி ஆலோசகர் திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் வந்திருக்காங்க. சார் வணக்கம் சார். சார், இப்போ முதல் கேள்வியாக உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறதே வந்து ஒரு ஆன்லைன் கவுன்சிலிங் இது வந்து நேஷனல் லெவல் நிறையா பண்ணியிருக்காங்க, மற்ற ஸ்டேட் கூட பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப புதுசு, நம்ம தமிழ் மாணவர்களுக்கு, கிராமப்புற மாணவர்களுக்கு ரொம்ப புதுசு. இது எந்த அளவுக்கு மாணவர்களிடம் வந்து ஒரு பெரிய வரவேற்பு பெற்றிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, கண்டிப்பாக இந்த ஒரு சேலஞ்சிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவேன் ஆன்லைன். அதுவும் ஃபஸ்ட் டைம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு சிக்கல்கள் வரலாம். பட் எந்த ஒரு சிக்கல், எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக ஹேசல் ஃப்ரீயாக 5 ரவுண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தியிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப் டு அண்ணா யூனிவர்சிட்டி என்டையர் டீம் ஆஃப் இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ், ஆல்சோ தி ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ இது வந்து முதல் முறையாக கண்டிப்பாக ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் இருந்திருக்கு. எல்லா விஷயமும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஏபிள் டு ஆக்சஸ். ஈவன் சின்ன ஒரு 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 ப்ராப்ளம் வந்தது, ஒரு பந்த் மாதிரி வந்ததோ இல்லை ஒரு க்ளோஸ் ஆனால் கூட அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ எந்த ஒரு சங்கடம் இல்லாமல் தான் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் நடந்திருக்கு. நிஜமாகவே வந்து இது வந்து இன்னும் கண்டினியூ பண்ணி இதில் இன்னும் பெட்டர் ரிஃபார்ம்ஸ் கூட பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைட் சிஸ்டமாக வந்து நம்ம ஒரு உதாரணமாக மற்ற மாநிலத்துக்கு கண்டிப்பாக கொண்டு வர முடியும். கண்டிப்பாக சார். ஆனால் இப்போ இதில் பார்க்கபடி முக்கியமான விஷயம் அது என்னென்னா சார், இப்போ 5 ரவுண்டாக நடந்திருக்கு. ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஓகே 190 கட் ஆஃப்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. செகண்ட் ரவுண்ட் வந்து 175 கொடுத்துருந்தாங்க. ஆனால் கடைசி ரவுண்ட் வந்து எனி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம், ஜஸ்ட் எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணாங்கிறது இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் கூட 77 கட் ஆஃப் எடுத்து அதே ரவுண்ட் 5th ரவுண்டில் 192 கட் ஆஃப் வாங்கின மாணவர் வந்து அந்த காலேஜை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் பார்க்க கிட்டத்தட்ட ஒரு 500 to 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் வந்து இருக்காங்க. அது கண்டிப்பாக அது வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த சரியாக புரிஞ்சிக்காமல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கே வந்து ஒரு டெக்னிக் தான் சொல்லுவேன். அதை வந்து நல்லா புரிஞ்சு அவங்க பண்ணணும். பட் சில சமயம் வந்து கண்டிப்பாக வந்து ஆல்மோஸ்ட் 90% ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் டன் வெல். மேபி 10% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அது ப்ளஸ் ஆர் மைனஸ் எப்போவுமே இருக்க தான் செய்ய போகுது. ஸோ கண்டிப்பாக அதில் வந்து இது வந்து ஒரு பெரிய செட்பேக்கை நான் பார்க்க மாட்டேன். இது பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகலாம். இன்னும் போக போக இன்னும் 2-3 வருஷத்தில் பீப்புள் வில் கெட் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராசஸ் கம்ப்ளீட்லி. ஸோ வந்து இன்னும் வந்து ஒரு மோர் டிரான்ஸ்பரண்ட், மோர் வயபிளாக வந்து நடக்கும். ஸோ இப்போ இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அது வந்து ஒரு புறம் இருக்கான்னு இருந்தாலும், இன்ஜினியரிங் படிப்பை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு வேலை வாய்ப்புக்குன்றே ஒரு படிப்பாக வந்து இப்போ கொஞ்சம் வருஷமாக பார்க்கப்படுது. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன நினைக்கிறீங்க? இல்லை கண்டிப்பாக அப்படி நான் சொல்ல மாட்டேன். டெஃபினட்டாக வந்து கிரேஸ் ஃபார் இன்ஜினியரிங் வந்து கம்மியாக தான் ஆயிருக்கு, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 74,000 சீட்ஸ் பக்கம் தான் ஃபில்லப் ஆயிருக்கு. இது 10 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் மிகவும் கம்மியான ஒரு விஷயம். ஒரு வெறும் 74. அதுலேயும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 காலேஜில் 1 சீட் தான் ஃபில்லப் ஆகிருக்கு. 27 காலேஜில் 5 சீட் உள்ளார தான் ஃபில்லப் ஆகிருக்கு. 47 காலேஜில் 10 சீட் உள்ளார தான் ஃபில்லப் ஆகிருக்கு. 150 காலேஜில் 50 சீட் உள்ளார தான் ஃபில்லப் ஆகிருக்கு. 268 காலேஜில் 100 சீட் கம்மியாக ஃபில்லப் ஆகிருக்கு. இந்த 268 காலேஜ், அதாவது 100 சீட் உள்ள வந்து கண்டிப்பாக நடத்துறதும் கஷ்டம், மூடுறதும் கஷ்டம். ஸோ இது கோயிங் டு பி வெரி சேலஞ்சிங். இப்போ ஏன் வந்து அப்படின்னா, இன்றைக்கி வந்து இன்ஜினியரிங் படிப்பு பொறுத்த வரைக்கும் வந்து இன்றைக்கும் வேலை வாய்ப்பு இருக்குது. பட் திறமையான ஆட்கள் கிடைக்கிறதில்ல. வேலையில்லா திண்டாட்டம் சொல்கிறதோட திறமையில்லா திண்டாட்டம். எந்த கல்லூரி வந்து சிலபஸை தாண்டி, எந்த கல்லூரியை வந்து டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸை ரெடி பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெடி பண்ணுறாங்களோ அவங்க வந்து சர்வே ஆகிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அது ப்ரிஃபரும் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் காலேஜ் வந்து எடுத்துடல சார், டாப் காலேஜ் கூட இதில் வந்து கட் ஆஃப் குறைஞ்ச மாதிரியான ஒரு தோற்றம் தெரியுது. இல்லை கண்டிப்பாக எல்லாம் ஓவராலே கட் ஆஃப் கம்மியாக இருக்குது. கட் ஆஃப் மிகவும் பாதித்தது யார் அப்படின்னா, தி டாப் பிராண்டில் உடைய செகண்ட் காலேஜஸ். இப்போ வந்து உதாரணத்துக்கு ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்னா ஏ காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அந்த ஏ காலேஜ் டெக்னாலஜி காலேஜஸ் வந்து கண்டிப்பாக சஃபர் ஆகிருக்கு. அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஆல்மோஸ்ட் 20 மார்க் கட் ஆஃப் வரைக்கும் கம்மியாக இருக்குது. இதனுடைய பாதிப்பு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அடுத்த வருஷம் கண்டிப்பாக வந்து ஏற்படும். ஏன்னா மேனேஜ்மெண்ட்டில் சேர போகிற பையன் வந்து ஏன் நான் வந்து மேனேஜ்மெண்ட்டில் சேரணும், நான் கவுன்சிலிங் உங்களுக்கு செகண்ட் காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு போகிறோம். ஸோ இது வந்து ஃபினான்ஷியலி ஆல்சோ வில் பி அ செட் பேக் ஃபார் மெனி டாப் பிராண்ட் காலேஜஸ். பட் இதுக்கு ஒரே வழி வந்து நம்ம வந்து கரிக்குலம், நம்முடைய எக்ஸாமினேஷன் சிஸ்டம்,
அடுத்தது காலேஜஸ் ஷுட் ரியலைஸ் நார்மல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், அட்வான்ஸ் லேர்னிங் சென்டர்ஸு, கம்பெனி நடத்துகிற காம்படிஷனில் வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து அவங்க வந்து நம்ம வந்து அவங்கள வந்து தயார் பண்ணணும். அப்போ தான் முடியும். இன்னும் நிறைய காலேஜில் வந்து தி ஆர் நாட் ஏபிள் டு ஹாவ் இன்ட்ராக்ட் வித் தி டாப் கம்பெனிஸ். உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு டாப் ஐடி கம்பெனியோடைய லாஸ்ட் டேட் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் இந்த பிளேஸ்மெண்ட், அவங்க வந்து ஒரு காம்படிஷன் நடத்துகிறாங்க ஆல் ஓவர் இந்தியா. வந்து அந்த காம்படிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஸ்கில் பண்ணி அவங்க வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வாஸ் எக்ஸ்பெக்டிங் 4 lakh ஸ்டூடெண்ட்ஸ் டு ரிஜிஸ்டர் ஆல் ஓவர் இந்தியா. பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 2 லட்சம் பேர் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து அதே கம்பெனி என்ன சொல்கிறாங்க, சார் எங்களுக்கு வந்து ஒரு டாப் லெவலுக்கு வந்து நாங்கள் இப்போ 600 பேர் எடுத்தோம் தமிழ்நாட்டில், பட் ஆக்சுவலி எங்களுக்கு தேவை வந்து 1800 பேர். ஸோ 1800 பேர் 600 பேர் தான் எடுத்துருக்காங்க. காரணம் வந்து ஸ்கில்ஃபுல், அவங்க எதிர்பார்க்குற ஸ்கில் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த பிளேம் வந்து ஐ வில் நாட் ஒன்லி புட் த காலேஜ் நார் யூனிவர்சிட்டி, இட் இஸ் அ கலெக்டிவ் பிளேம் வி நீட் டு டேக். ஸோ இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அதை பேஸ் பண்ணி கரிக்குலம் சிஸ்டம் அந்த அவங்கள வந்து டு மேக் தெம் டு லேர்ன், ஸ்டூடெண்ட்ஸ் டு லேர்ன் அட்வான்ஸ் டெக்னாலஜி, இதெல்லாம் பண்ணால் தான் இன்ஜினியரிங் மேலே வந்து மக்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் திரும்பி வரும். ஓகே சார், இப்போ பார்க்கும்போது ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி இது வந்து ஒரு பிரபலமான படிப்பாக மாணவர்களால் வந்து தேர்வு செய்யப்படுது. ஸோ அதுக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, எப்போவுமே சைக்கிள் தான் சார். ஒரு 6 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஈசி வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக போச்சு, அடுத்தது மெக்கானிக்கல் ப்ரிஃபரன்ஸ் போச்சு, அதுக்கப்புறம் இப்போ வந்து திரும்பி டர்ன் டவுன், ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்புறம் ஈசி அந்த மாதிரி. இப்போ வந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடிக்கு வந்து ஹியூஜ் ப்ரிஃபரன்ஸ் வந்து நடக்குது. ஈவன் நிறைய காலேஜ் வந்து வருத்தப்படுறாங்க. 4-5 வருஷம் முன்னாடி நல்ல காலேஜஸ் சில காலேஜஸ் வந்து ஐடியை வந்து ரிட்டர்ன் பண்ணாங்க, புது காலேஜ் ஆரம்பிக்கிறாங்க, ஐடி பிரான்ச்சே ஆரம்பிக்கல. இப்போலாம் அவங்க வருத்தப்படுறாங்க, ஐயோ ஐடி இருந்தால் அவங்களுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருப்பாங்கன்னு. அதே வந்து ஒரு 4 வருஷம் முன்னாடி மெக்கானிக்கல் பூம் இருந்தபோது நிறைய காலேஜஸ் தப்பு பண்ணதுன்னா நிறைய இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் இந்த அடி வாங்கினது காரணமே அதுதான். பட் இது ஒன்று நல்ல கிளியராக தெரியுதுங்க. நீங்கள் வந்து இந்த 5வது ரவுண்டுடைய அனலைஸ் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் டேக்கன் மோர் மெக்கானிக்கல் சீட்ஸ் தேன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். மற்ற 4 ரவுண்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈஸி டாமினேட்டிங், இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் வாஸ் டாமினேட்டட் இந்த 5th ரவுண்ட். காரணம் என்னென்னா மெக்கானிக்கல் பிரான்ச் வந்து ஈவன் டாப் காலேஜஸில் ஒரு 150 காலேஜில் மெக்கானிக்கல் வாஸ் அவைலபிள் இன் த ஃபைனல் ரவுண்டு. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓகே அட்லீஸ்ட் படிக்கிறோம், நல்ல காலேஜில் படிக்கிறோம்னு சொல்லி எடுத்தாங்க. அதனால தான் இந்த 5th ரவுண்டில் மெக்கானிக்கலுடைய ஆர்வம் நிறையா இருந்தது. ஸோ காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக சார். ஆனால் சாய்ஸ் ஃபில்லிங் இன்னும் மாணவர்கள் வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சார். சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இன்னும் வந்து அந்த ப்ராசஸை வந்து இன்னும் முழுமையாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து தெரியல. அதனால தான் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பட் ரொம்ப கம்மி தான், நான் வந்து எல்லாமே சொல்ல மாட்டேன், ஹார்ட்லி ஒரு 2 to 3% இருக்கலாம், அப் டு 10% வரைக்கும் இது வெரி ஆகலாம். இது வந்து அவங்க வந்து ஒரு அலாட் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிருக்காங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. காரணம் என்னென்னா அவங்க சாய்ஸ் கொடுக்கும்போது அவங்க வந்து கவர்மெண்ட்டும் சரி அண்ணா யூனிவர்சிட்டியும் சரி நம்மள மாதிரி ஊடகங்கள் மூலமாகவும் நிறைய விஷயங்கள் சொன்னோம், பட் அது வந்து ரீச் ஆகலை, அதுதான் காரணம். ஸோ அதை வந்து இன்னும் ஒரு இதில் பண்ணிடலாம். பட் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் தான் நான் சொல்வேன் ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ்ஸு. இது வந்து என்ன அப்படின்னா இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் வெளிப்படையான சில விஷயங்கள் வந்து அதாவது இந்த புரோக்கர்ஸ் ஏஜென்ட்ஸு உள்ளே கூட்டிகிட்டு போய் எடுக்கிற அந்த இது எல்லாமே கொஞ்சம் வைப் அவுட் ஆகிருக்கு. ஸோ இது கண்டிப்பாக வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அந்த சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங்கில் பார்த்தோம்னா டாப் காலேஜும் சரி மாணவர்களுடைய விருப்பம் வந்து என்னன்னு தெளிவாக தெரிஞ்சுது. ஸோ இந்த காலேஜுக்கு இந்த காலேஜ் தான் ஃபில் ஆகும் அப்படிங்கிறது வந்து ஓப்பனாகவே தெரிஞ்சுது. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து அது வந்து ஒரு ஓப்பனாக தெரியலங்கிற கூட நம்ம சொல்லலாம். இல்லை, அது வந்து ஒரு சிஸ்டம் வந்து எப்படின்னா அது காரணம் என்னென்னா அந்த ரவுண்ட்ஸ் முதல்ல டெய்லி வந்து அப்டேட் ஆகும். இப்போ வந்து ஒவ்வொரு ரவுண்டுக்கு அப்புறம் அப்டேட் ஆகும்போது நம்மளுக்கு ப்ரிஃபரன்ஸ் தெரியல. பட் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் பாராட்ட வேண்டியது ஒவ்வொரு ரவுண்ட் முடிச்ச உடனே என்ன இதுக்கு ஈவன் அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு ஸ்டூடெண்ட்டுடைய இதெல்லாம் இப்போ எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்க, இத்தனை வருஷமாக கொடுக்கல. ஸோ அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரன்ட் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கிறது தான். எப்போவுமே ஒரு சிஸ்டம் ஒரு சேஞ்ச் வரும்போது சில மாற்றங்கள் வந்து நடக்கும். அது வந்து பாசிட்டிவாக நம்ம எடுத்துகிட்டு நம்ம போனால் கண்டிப்பாக வந்து வருத்தப்பட வேண்டியதில்லை. என்ன இருந்தாலும் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இனிமேல் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒன்று நல்ல கிளியராக இனிமேல் தெரியும். ஈ ஹேஸ் டு மேக் அ ஸ்டடி ஆஃப் காலேஜஸ், எந்தெந்த காலேஜ் நல்லா இருக்குது, என்னென்ன பிரான்ச்சஸ் வாய்ப்பு இருக்குது, ஃப்யூச்சரில் எப்படி நடக்க போகுது, இதெல்லாம் ஆய்வு செஞ்சு தான் அந்த சாய்ஸ் ஃபில்லப் என்ன பண்ணும். ஆனாலும் பார்க்கும்போது கல்லூரிகள் வந்து இன்னும் அவங்களுடைய எந்த அளவுக்கு வந்து தரம் படுத்திக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, கண்டிப்பாக கல்லூரிகள் வந்து இது வந்து இஸ் அ வேக்கப் கால்னு தான் சொல்வேன் நிறைய கல்லூரிக்கு.
கண்டிப்பாக வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து இனிமேல் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா 70% இன்ஜினியரிங் பிளேஸ்மெண்ட் வில் பி ஒன்லி த்ரூ ஆன் காம்படிஷன். அப்போ எந்த கல்லூரி வந்து ஒரு மாணவர்களுக்கு கம்பெனி எதிர்பார்க்குற காம்படிஷனில் வந்து தயார் பண்ணி அவங்க எதிர்பார்க்குற டெக்னாலஜி அப்டேட்ஸை கொடுத்தா தான் வந்து சர்வே ஆக முடியும். ஏன்னா நம்ம படிக்கிற சிலபஸ் வந்து ஆல்மோஸ்ட் 90% அவுடேட் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து எந்த கல்லூரி வந்து ஃப்யூச்சர் டெக்னாலஜி லேர்னிங் சென்டருக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வர போகிறாங்க. சார் இப்போ நம்ம வந்து கவுன்சிலிங்கில் ஒரு இட ஒதுக்கீடு மட்டும் பார்த்தோம். அதாவது 65% இட ஒதுக்கீடு மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். இதில் 30% மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருக்குது. அதை நம்ம எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2,20,000 சீட்டு பக்கம் இருக்குது. ஸோ அதுலேயும் நிறைய வேக்கன்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா மொத்த ஃபில் ஆனதே பார்க்கும்போது இன்னும் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் சேர்த்து நான் கூட வந்து ஒரு 80,000 இல்லை 85,000 மேக்ஸிமம் 1 lakh மேலே போகாது சார். அப்படி மேனேஜ்மெண்ட்லாம் சீட்லாம் பண்ணும்போது இது கண்டிப்பாக வந்து மிகவும் ஒரு வருத்தத்துக்குரியது, ஒரு அலார்மிங் சிச்சுவேஷன் தான். ஸோ நிறைய காலேஜஸ் வந்து இட் இஸ் கொஸ்டின் ஃபார் சர்வைவல் சார். கண்டிப்பாக இட்ஸ் கோயிங் டு பி வெரி சர்வைவலே வந்து அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்க போகுது. ஸோ இது வந்து அவங்க புரிஞ்சுட்டு அந்த இந்த நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸில் மாற்றத்தை கொண்டு வரணும். இதுக்கு வந்து அவங்களால் மட்டும் பண்ண முடியாது. கண்டிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டியும் வந்து தே ஹாவ் டு ரியலி ஹெல்ப் தெம். ஏஐசிடி ஹேஸ் டு சேஞ்ச் தி கரிக்குலம், சேஞ்ச் த ஃபார்மேட்டு. சில விஷயங்கள் வந்து அடிப்படையாகவே வந்து சில பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்தால் தான் இந்த மாதிரி காலேஜஸ் வந்து நம்ம சர்வை பண்ண வைக்க முடியும். தமிழக அரசுக்கும் சரி, அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் சரி, உங்களுடைய அறிவுரை என்ன? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து அரசுக்கு வந்து தயவு செய்து இனிமேல் வந்து இந்த புதிய கல்லூரிகள், அரசு கல்லூரிகள் திறக்க வேணாம் தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த வருஷமே 3-4 காலேஜ் இந்த ரீஜனல் சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணாங்க. ஏன்னா வந்து இனிமேல் ஒரு காலேஜ் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து டெக்னாலஜியை வந்து கொண்டு வந்தால் தான் வந்து ஒரு காலேஜில் வந்து பசங்களை வச்சுட்டு அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் வாங்க முடியும். ஸோ அடுத்தது வந்து இனிமேல் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரலாம். ஒரு பிரான்ச்சுக்கு 120 சீட் மேலே இருக்கக்கூடாது. அதே அக்ரிடேட்டட் காலேஜ் அப்படின்னா 150 சீட் வரைக்கும் கொடுக்கலாம். ஒரு காலேஜில் மேக்ஸிமம் ஒரு 8 பிரான்ச்சஸ் மட்டும்தான் இருக்கணும். ஆர் ஃப்ரம் 6 to 8 பிரான்ச்சஸ். நார்மல் நான் அக்ரிடேட்டட் 6, அக்ரிடேட்டட் காலேஜ்னா 8 பிரான்ச்சஸ். இந்த மாதிரி வந்து சில மாற்றங்கள் கொண்டு வந்து அந்த நம்ம வந்து இருக்கிற டிமாண்டையும் சப்ளையும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணால் கண்டிப்பாக சர்வை பண்ண முடியும். சரி, மாணவர்களுக்கும் நீங்கள் சொல்ல விரும்புவது? மாணவர்களுக்கு விரும்புவது ஃப்யூச்சரில் இப்போ 12th முடிக்கிற பசங்களுக்கு தயவு செய்து இப்போ இருந்தே வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னா என்னென்ன உங்களுக்கு வந்து இப்போ வந்து எவ்வளோ மார்க் வாங்கணும், என்ன மாதிரி கல்லூரிகள் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அந்த கல்லூரியில் போய் டைம் கிடைக்கும்போது நேரில் போய் பார்த்து அங்கே படிக்கிற பசங்கள்கிட்ட கேட்டுட்டு அந்த டெக்னாலஜி என்னென்ன தேவையோ அந்த டெக்னாலஜி அப்டேட் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக ஒரு நல்ல காலேஜ் நல்ல கோர்ஸ் சூஸ் பண்ணால் இன்றைக்கும் இன்ஜினியரிங்க்கு நல்ல வாய்ப்பு இருக்குது.